லூயா. என் அன்பு தேவஜனமே, இன்றைக்கு நாம விசுவாசிப்போம் சொன்னா அந்த விசுவாசமானது நம்மை பிழைக்க செய்யுமாம். ஹல்லேலூயா. முதலாவதாக பார்த்தோம், எலியாவின் விசுவாசம் காகங்களை கொண்டு போஷிக்க செய்தது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக அந்த 4 பேருடைய விசுவாசமானது திமிர்வாதக்காரனை அவனை சுகத்தோடு கூட எழுப்பினது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாரு? ஆபிரகாமே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் வீட்டை விட்டு என்ன பண்ணு, புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. அதே போல என்ன பண்றாரு? ஆபிரகாம் கடந்து போகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் வழியில கேட்கல, ஆண்டவரே மனைவி என் சொந்த பந்தங்களா இப்படி கூட்டு போறேன், என்னுடைய வாழ்க்கையில எப்படி நான் நடக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் கேள்வி கேட்கவே இல்லை. ஆண்டவர் சொன்னாரா, அப்படியே கீழ்ப்படிந்து கடந்து போனார். பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆகவே ஆபிரகாம், நான் வழியில போறேன், எனக்கு தண்ணி இல்லை, எனக்கு சாப்பாடு